அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெஞ்சிற்கினியால் தொடரோட 5வது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு சண்டை ஏற்படுறப்ப இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுறப்ப ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க, அதை அதுக்கு ஆணையோ பெண்ணையோ என்ன எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதாவது ஒரு பெண் எப்படி பிரச்சனையில இருக்கிறப்ப அந்த பிரச்சனையை பத்தி தன்னோட அன்புக்குரியவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாலோ, அதே மாதிரி தான் ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறப்போ, ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறப்போ, அந்த எதனால அந்த பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் அல்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு நிறைய பேசணும், நீண்ட நெடிய விவாதம் அவளுக்கு வேணும், நிறைய பேசணும். அதுவும் யாருக்கிட்ட பேசணும்? தன் அன்புக்குரியவன் கிட்ட பேசணும். அப்போ அவனுடைய டைம் அவளுக்கு வேணும். அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், ஒன்னா அப்படியே வரிசையா சொல்லணும். ஒரு நாள்ல என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லணும். இதுக்கும் அவளுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் அவ ஏதோ ஒண்ணு அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி நிறைய பேசுறது தான் அவளுடைய மன அழுத்தத்துக்கான மருந்து. இத கணவன், அதாவது ஆண் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, இவ எதையோ பேசி வேற வேற சப்ஜெக்ட், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை பத்தி பேசாம வேற எதையோ பேசி நம்மள எங்கேயோ சண்டைக்கு இழுக்கிறா இவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் ஏதோ ஒண்ணு வாய் விடுவான். ஏதோ ஒண்ணு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு என்கிட்ட சண்டைக்கு வரியான்னு கேட்பான். எப்படியோ ஒரு விஷயமா ரியாக்ட் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஒரு மன அழுத்தத்துல இருக்கோம், அவனுடைய டைம் நம்மளுக்கு தேவை, அவனுடைய நம்ம சொல்றத ஆறுதலா கேட்கக்கூடிய பொறுமை கூட அவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணி நம்மள சண்டைக்கு இழுக்கிறா, நம்மள்ட சண்டையை வளர்க்கறதுக்கான வழியை இவ பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் நினைக்கிறான். இப்ப இந்த விஷயத்துல பெண்களோட குணாதிசயங்களை ஆண் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்கள பொறுத்த அளவுக்கு தன்னுடைய அன்புக்குரியவன்ட்ட நிறைய பேசணும். அப்படி பேசினாலே அவங்களுடைய மனக்குறை தீந்துரும். நிறைய பேசணும், நிறைய டைம் அவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய சால்வ் ஆயிடும். இவ்வளவுதான். இதே அப்படியே பாத்தீங்கன்னா ஆண் அப்படியே தலைக்கீழே ரியாக்ட் பண்ணுவான். அவனுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிறப்ப அவன் யாருக்கிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ண நினைக்க மாட்டான். போய் எல்லார்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். அவனை பொறுத்த அளவுக்கு அவன் சைலண்டா ஒதுங்கிடணும். அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனசை திருப்ப ட்ரை பண்ணுவான். அவனுக்கு ஒரு சைக்கிளிங் பண்றது அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப என்ன நினைப்பான்னா, அவன் நிறைய தூரம் லாங் சைக்கிளிங் போகணும். அது அவனோட மன அழுத்தத்துக்கு, அவனோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு மருந்து. இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை அவன் பார்க்கணும். இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச ரைட்டரோட ஒரு நாவல் அவன் படிக்கணும். இல்லைன்னா இப்படி நிறைய பேரோட சேர்ந்து சும்மா ஊர் சுத்தணும். பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு எந்த விதமான நோக்கமும் இல்லாம எங்க போறோம்னு தெரியாம அப்படியே அவன் ஊர் சுத்தணும். இப்படியெல்லாம் செய்யறப்ப அவனோட ஸ்ட்ரெஸ் குறையுது. அவனுக்கு அதை பத்தி அவனுக்கு எதனால மனக்குறை ஏற்பட்டிருக்கோ, மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கோ அதை பத்தி அவன் பேசினாலே, இல்லைன்னா அதை சம்பந்தமா தன்னுடைய அன்புக்குரியவள்கிட்ட பேசினாலே அவனுக்கு எகைன் இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவான். இது ஆணோட மென்டாலிட்டி. பெண் என்ன நினைக்கிறான்னா, அவளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கப்ப கூட நம்ம கிட்ட இவன் பேசவே மாட்டேங்கிறான், நம்ம மேல இவனுக்கு அன்பே இல்லை, ஒரு லவ் இல்லை, இவனுக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு இவன் நம்ம அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணலாம், என்கிட்ட பேசினா அவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்கிட்ட அவன் நிறைய நாள் பேசினா அவனுக்கு பிடிக்கும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவனுடைய மனக்குறையை நாம தீர்த்துடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அப்படி இல்லை. அவனுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல என்னன்னா, தன்னுடைய மனைவிய ஒரு அன்பான நண்பனா, ஒரு தோழியா அவன் நினைச்சான்னா, அவ கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் கூட அவனுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு நல்ல சாங் கேட்கலாம். தன்னுடைய மனைவி நல்ல பாடக்கூடியவளா இருந்தான்னா அவளை பாட சொல்லி அவன் அந்த சாங் கேட்டு அவனுடைய மனக்குறையை போக்கிப்பான். இல்லைன்னா குழந்தைங்க விளையாடுறத பார்க்கணும். இப்படி ஏதாச்சும் அவனுக்கு ஒரு வடிகால் வேணும்.
அவனை பொறுத்த அளவுக்கு அந்த மனக்குறையில் எது அவனுக்கு மனக்குறையை ஏற்படுத்துதோ அந்த இடத்துல இருந்து, அந்த விஷயத்துல இருந்து அவனுடைய மைண்டை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் அவனுடைய மன அழுத்தம் குறையும். இது ஆணோட மென்டாலிட்டி. இந்த விஷயத்துல பெண் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல அவனை இன்வால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதையும் மீறி அவனே ஒரு சைக்கிளிங் போகணும், லாங் சைக்கிளிங் போகணும்னா, உனக்கு இப்ப சைக்கிளிங் தான் முக்கியமா, இவ்வளவு கஷ்டத்துல இருக்க சைக்கிளிங் முக்கியமா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அப்ப அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் போக்குக்கு விடணும். இதுல பெண் தான், இந்த விஷயத்துல பெண் புரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி ஒரு பெண் நிறைய பேசணும் அப்படின்னு நினைப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் மனக்குறையில இருக்கிறப்ப அவளுடைய பேச்சை ஆறுதலா கேட்டு அவளோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணானா அவளுடைய மனக்குறை குறையும். அதே நேரத்துல ஆணுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறப்ப, ஒரு மன அழுத்தம் ஏற்படுறப்ப பெண் அவனுக்கு பிடித்த விஷயங்களை அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அலோவ் பண்ணணும். இதுதான் இந்த ஒரு ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா நாளும் இன்பமான நாள் தான். ஒரு முதியவர் ஒரு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. ரொம்ப முடியாம தாங்கி நடந்து, எப்படியும் 80 வயசுக்கு மேலதான் இருக்கும். அவரால் நடக்க கூட முடியல, நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஒருத்தர் பரிதாபப்பட்டு, ஏன் பெரியவரே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் அழைச்சிட்டு போறேன்னு. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா காலில் அவரோட பெரிய விரல்ல ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு ரத்தம் வருது, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோ அந்த கால் மேல ஏறி போச்சு, அதுல கொஞ்சம் கால் அடிபட்டுட்டு, பரவாயில்ல நான் போகணும், எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவருடைய காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பயும் இந்த பெரியவர் என்ன சொல்றாரு, எனக்கு வேலை இருக்கு தம்பி, நான் போகணும், என்னை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, அப்படி என்ன உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ காயம் இருக்கு, இதை சரி பண்றதை விட உங்களுக்கு என்ன அவ்வளோ முக்கியமான வேலைன்னா, என் மனைவி பசியோட வீட்டுல இருப்பா, அவளுக்கு நான் சாப்பாடு இட்லி வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் வெளியில வந்தேன், அவளுக்கு நான் சீக்கிரமா வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப இவரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தவர் வேண்டுதல், மனைவினா அவ்வளோ உனக்கு பயமா, லேட்டா போனா கோச்சிப்பாங்களா, இப்ப இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, காலில் அடிபட்டு இருக்குது, அதை மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா கூட உன்னை விட மாட்டாங்களா, அவ்வளோ பயமா உனக்கு மனைவி மேல அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை தம்பி, என் மனைவிக்கு 5 வருஷமா மனநிலை சரியில்லை, அவளுக்கு எல்லா நினைவுமே போயிடுச்சு, அவளுக்கு சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, அவ எங்க இருக்கும்னு தெரியாது, அவ யாருன்னே அவளுக்கு தெரியாது, என்னையுமே அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருக்கு பெரிய ஆச்சரியமா போகுது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, நீங்க இட்லி லேட்டா வாங்கிட்டு போனா மட்டும் கோச்சிக்க போறாங்களா, நீங்க இட்லி லேட்டா வாங்கிட்டு போறீங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, ஏன் நீங்க இப்படி பதட்டப்படுறீங்கன்னு சொன்னோன்னு அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல தம்பி, அவளுக்கு என்னைய தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவளை தெரியும்ல, அவளுக்கு சரியான நேரத்துல நான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்ல, அது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான ஒரு தாம்பத்தியம் பாருங்க. நம்ம மனைவிக்கு என்னை யாருன்னு கூட ஞாபகம் இல்லை, நான் விட்டுட்டு கூட போயிருக்கலாம். அந்த முதியவர் அவரும் முடியாதவர் தான், அவர் விட்டுட்டு போறதுக்கு 100 காரணங்கள் இருக்கு. ஆனாலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் நினைச்சதுனால தானே அவரு அடிபட்டது கூட பொருட்படுத்தாம அவளுக்கு 2 இட்லி வாங்கி கொண்டு அந்த பாட்டிக்கு கொடுக்கணுங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியமா, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு ஒரு பைண்டிங், எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த தாம்பத்தியத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.